மகேஷ், இதெல்லாம் ஜுவல்லரி கிடையாது. இது எல்லாமே உன்னோட அன்புதான். இது என்னோட எல்லா ஜுவல்லரி விட காஸ்ட்லியானது, விலை மதிப்பில்லாதது. ஐ நோ வைஷு, நான் தான் அதை யோசிக்கல. நீ எப்பதான் சரியா யோசிச்சிருக்க? இந்தா பிரசாதம் சாப்பிடு, அறிவாவது வளரட்டும். எப்போதும் நீ இதே மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியா இருக்கணும். இங்க பாருங்க, இந்த தீபாவளியை என்னால மறக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்குமே, அதனால தான் நீ எப்பவும் சிவப்பு மிளகா மாதிரி இருப்ப. ஆனா இன்னைக்கு சிவப்பு ரோஜா மாதிரி இருக்க. என்னங்க நீங்க, எல்லாரும் இருக்காங்கல்ல. சரி, இங்க பாருங்க, நான் போய் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஆமா ஆமா, ஸ்வீட் மட்டும் இல்லையே, உன்னுடைய புது நெக்லஸையும் காட்டணும்ல. பாக்குறவங்க பாக்கட்டும். நான் என்ன இத திருடிட்டா வந்தேன்? இது என்னோடது. இங்க பாருங்க, எனக்கு கிண்டல் பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? என்ன செம்ம அழகா இருக்கீங்க ஆண்டி. ஏண்டா, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல? இப்படிதான் பெரியவங்க கிட்ட பேசுவாங்களா? என்ன பண்றது ஆண்டி, உங்க கழுத்துல தான் தங்க நெக்லஸ் தொங்குதே, அதான் எங்களை மர கடிச்சிருச்சு. கை வச்சு பாருங்க, உங்க 2 பேர் கையை நான் உடைச்சிடுவேன். ஓ அப்படியா? அதையும் பாத்துருவோம். யாராவது வாங்க. டேய் சீக்கிரம் உட்கார்றா, சீக்கிரம். நில்லுங்க, நில்லுங்க. யாராவது பிடிங்க. திருட, யாராவது பிடிங்க. ஹேப்பி தீபாவளி ஆண்டி. யாராவது அவங்கள பிடிங்க. யாராவது இருக்கீங்களா? ஐயோ, யாருன்னு தெரியலையே, விழுந்துட்டாங்களே. அட, இவங்க நம்ம சீதாக்கா வச்சே. இவங்க நம்ம வீட்டு பக்கம் தாங்க இருக்காங்க. வாங்க தூக்குங்க. அக்கா, அக்கா என்னாச்சுக்கா உங்களுக்கு? எழுந்துருங்க அக்கா. யாராவது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். அக்கா பாத்துக்கா, பாத்து. மெதுவா மெதுவா எழுந்துருங்க. என்னோட நெக்லஸ், என்னோட நெக்லஸ் திருடிட்டாங்க. என்னோட நெக்லஸ் போச்சு. யாராவது போய் படிங்க, அவங்கள யாராவது படிங்க. நெக்லஸ் போச்சு. யார் எடுத்துட்டு போனான்னு தெரியுமாக்கா? அவங்கள பாத்துருக்கீங்களா? பார்த்தா அடையாளம் காட்ட முடியுமா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. என்னோட நெக்லஸ். நான் போய் சம்மதிக்கு என்ன சொல்லுவேன்? என்னோட நெக்லஸ் போச்சு. கடவுளே. ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? ஐ லவ் யூ.
ஸ்டைல் நல்லா இருக்கு, அதான் எவ்வளவு லவ் இருக்குன்னு தெரியுமே. அப்படியா? எவ்வளோ? நீ என்ன லவ் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி gift நீ தூக்கி போட்டிருக்க மாட்ட. எனக்கு கொடுத்திருக்கணும். நான் உனக்கு கொடுத்தேன்ல. ஓ, ஐ எம் சாரி வைஷு. ஆனா உனக்கு தெரியும்ல, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். அண்ட் உனக்கு தான் தெரியும்ல இத நான் ஏன் இப்படி பண்ணேன்னு. ஏன்னா நீ அப்படியே உங்க அம்மா மாதிரியே நினைச்சதையே செஞ்சிட்டு இருப்ப. அப்படியா? எங்க அம்மாவை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? சரி விடு, நீ பேசலாம். நீதான் அவங்களோட பொண்ணாச்சே. எப்பவும் விளையாட்டுதான் உனக்கு. மகேஷ், வைஷு. அப்பா வாங்கப்பா. வைஷு, இன்னும் உன்னுடைய அம்மா வரவே இல்லையே. வந்துருவாங்க அங்கிள். அவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க போயிருக்காங்கல்ல, அதான் லேட் ஆகுது. அவ ஸ்வீட் கொடுக்கறதுங்கிறது ஒரு காரணம் தான். அவ நெக்லஸ காட்ட போயிருக்கா. இந்த ஏரியாவே அதை பார்த்துட்டு இருக்கோம்ல, அதான் லேட்டா இருக்கும். என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க பண்றது ரொம்ப அநியாயம். கொஞ்ச நேரம் அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வரக்கூடாதா? ஆம்பளைங்க இவ்வளவு நேரம் வேணாலும் வெளியில போலாம். ஆனா பொண்ணுங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணுமா? நாட் ஃபேர். இல்ல, எனக்கு இதுல என்ன கவலைன்னா, அவ என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்கால. அது மட்டும் இல்ல, நான் தீபாவளி அன்னைக்கு அவளுக்கு தங்கத்துல எதுவுமே வாங்கி கொடுக்கல. அதனால என்ன இப்போ? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வாங்கி கொடுங்க. இந்த வாரம் ஃபுல்லா தீபாவளி தானே. கரெக்ட். சரி வாங்க, இப்ப போய் நம்ம பட்டாசு வெடிக்கலாம். வாங்க வாங்க. இது வரேன். ஏய் வைஷு, எங்க போற நீ? பட்டாசு வெடிக்கிறதுக்கு. ஐ லவ் கிராக்கர்ஸ். ஏய், ஆஹா, ஒரு பட்டாசே பட்டாசு வெடிக்க போகுது. வாவ். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வீட்ல எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு நாள் கூட முழுசா நான் அதை போடல. அதுக்குள்ள படுப்பாவங்க திருடிட்டாங்க. என்னோட நெக்லஸ் இப்படி தொலைஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்ப இல்ல, நான் முன்வாசல் வழியா இப்ப உள்ள போக கூடாது. இந்த நிலைமையில யாராவது என்ன பார்த்துட்டா என் நெக்லஸ் திருட போனது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இப்படி ஒரு காரியம் இன்னைக்கு தான் நடக்கணுமா? நம்ம ஒண்ணு பண்ணலாம். பின்பக்கமா உள்ள போயிடலாம். கடவுளே, என்ன ஆச்சு எனக்கு? கடவுளே, என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? இங்கதான் நான் அந்த பூதத்தை பார்த்தேன். பூதமா? பாலு, ஒண்ணும் இல்ல, பயப்படாத. வா, நம்ம பட்டாசு வெடிக்கலாம். इमली से खट्टे कभी मीठे हैं, पगले हैं माने कभी रूठे, पलकों में फूलों जैसे खिलते हैं, जानो ना सच्चे हैं कि झूठे, सपने सुहाने, सपने सुहाने, सपने सुहाने, सपने सुहाने, सपने सुहाने, सपने सुहाने. பெரியம்மா, எல்லாரும் ரெடி பண்ணலாமா? போலாம்.
ரத்னாக்கா பாருங்களேன், எல்லா பட்டாசும் காலி ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கு. காலி அடிச்சா நீ இங்கே இரு, நான் போய் கொண்டு வரேன். அட இப்பதானே நான் லைட் போட்டுட்டு போனேன். யார் இதை ஆஃப் பண்ணது? அட சீதா, நீயா? என்ன சீதா, ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் நெக்லஸை காட்டிட்டு வந்துட்டியா? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேங்க. ஓ அப்படியா? என்னாச்சு? எதுவும் பேசாம சைலண்டா வந்து போத்திக்கிட்டு படுத்துட்ட? லக்ஷ்மி பூஜை அன்னைக்கு எங்க வீட்டு லக்ஷ்மி படுத்து தூங்கிட்டு இருக்கு. 10, 11, 14. என்ன சீதா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உடம்பு நல்லா தானே இருக்கு? உடம்புல நல்லா தான் இருக்கு. லேசா தலை வலிக்குது, அவ்வளவுதான். ஒருவேளை என் மேல கோவமா இருக்கியா என்ன? சாரி சீதா, என்னுடைய லக்ஷ்மிக்கு நான் எதுவும் கொடுக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு புடவைய வாங்கி கொடுத்து முடிச்சிட்டேன். உனக்கு புதுசா ஒரு கம்மல் வேணும்னு சொன்னல. சரிம்மா சரி, நான் ஒரு வேலை பண்றேன், சரியா? உனக்காக கொஞ்சம் பணத்தை இந்த டேபிள் மேல வச்சிருக்கேன், சரியா? நாளைக்கு நீயே கடைக்கு போய் ஒரு நல்ல கம்மலா வாங்கிக்க, சரியா? என்ன சீதா, இன்னைக்கு போய் இந்த மாதிரிலாம் பண்றியே? சரி ஒன்னு சொல்லு, தலைவலி கம்மி ஆச்சா இல்லையா சொல்லு. கொஞ்ச நேரத்துல சரியாயிடுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும். சரி சரி, கவலைப்படாத, நீ ரெஸ்ட் எடு. எவ்வளவு நேரத்துக்கு தான் நான் இப்படி ஒளிஞ்சு வாழறது? ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சுதானே ஆகும். என்னாச்சு? நீ யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அது பாட்டி வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரல. என்ன பாட்டியா? ஓ, பாட்டி இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்களா? ஆமா, இன்னைக்குதான். ஓ, என்ன அண்ணி, ஏன் நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? வயசாயிடுச்சுல, கொஞ்சம் மெதுவா தான் நடந்து வருவாங்க. நீங்க உள்ள வாங்க. ஆனா சீதா கூட இன்னும் வரலையே. இல்ல அண்ணி, சீதா எப்பவோ வந்துட்டா. அவ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஏதோ தலைவலியா. நீ என்ன சொல்ற? தள்ளு, நான் போய் அட பார்க்கறேன். அண்ணி இருங்க, வேணாம். நமக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். நாம டிஸ்டர்ப் பண்ண கூடாதா? சரி, அப்ப அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் அப்புறம் போய் அவளை பார்க்கறேன். நான் ஏதாவது உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கா? இல்ல. நீங்க உள்ள போங்க அண்ணி, அவங்க வர நேரத்துக்கு கரெக்டா வந்துருவாங்க. ம். ஓ, நீ இதெல்லாம் கூட பண்ணுவியா? என்ன? இப்ப என்ன பண்ணுவ? அடிப்பட்ட மாதிரி நடிப்ப. என்கிட்ட இருந்து காம்பன்சேஷன் வாங்க. கம் ஆன், சரி ஆரம்பி. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் ஏன் இப்ப நடிக்கணும்? உனக்கு எதுவும் ஆகல. ஜஸ்ட் மூவ் அவே. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க முதல்ல பார்த்து பேச கத்துக்கோங்க. இவ்வளவு வயசாகி இன்னும் சரியா பேச தெரியல. இந்த ஊர்ல எல்லாருமே இப்படிதானா? இந்த மாதிரி முட்டாளுங்க இன்னும் எவ்வளவு பேர் தான் இருக்காங்களோ?
முட்டாளுங்களா? முதல்ல வண்டி முன்னாடி இருந்து கிளம்பு. என் கைய பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியமா? எங்க இருந்து வந்தாருன்னே தெரியல. ஏய், பேசவும் தெரியல, வண்டி ஓட்டவும் தெரியல. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும் கூட உனக்கு தெரியாதா? What the hell? எப்படி எல்லாம் இருக்காங்க இங்க? No manners, no sense. எல்லா விஷயத்துக்கும் சண்டை. இதத்தான் நீங்க ஸ்வீட்னு சொல்றீங்களா? என்ன எமோகத்தையே பாக்குறீங்க? இந்த கேவலமான ஸ்வீட் உங்க கடையில நான் வாங்கினதுதான். இங்க பாருங்க, எல்லாரும் நில்லுங்க, கொஞ்சம் இந்த விஷயத்தை கேளுங்க. I can't believe this. எல்லாருமே இங்க பைத்தியங்க தான். இந்த ரோடியை அவங்க லிவிங் ரூமா மாத்துறாங்க. இப்ப நான் இதை என்னன்னு சொல்றது? ஒரு காலத்துல என்னோட பையன் இவ்ளோ பெரிய ஊர்ல இந்த கடையில தான் ஸ்வீட் வாங்கி சாப்பிடுவான். ஆனா இன்னைக்கு ஸ்வீட்டுங்கிற பேர்ல மைதா மாவுல சர்க்கரையை கலந்து கொடுத்துட்டாங்க. பாத்தீங்களா? இது பாருங்க, உங்க பட்டிமன்றத்துக்கு இதுதான் இடமா? டிராபிக் மொத்தமா ஜாம் ஆகி நிக்குது. வர போறவங்க எல்லாம் இதனால கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இத பாருங்க சார், இந்த ரூல்ஸ் எல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்குங்க. நீங்க சொன்னது 100க்கு 100 கரெக்ட்டுங்க. ஹலோ, who are you? ஒவ்வொரு இடத்துலயும் மூக்க நுழைக்கிறது உன் வேலையா? எங்கிருந்து வந்தியோ அங்கேயே போய் உட்காந்துக்கோ. போ 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 போ, சாருக்கு வழியே விடுங்க, போங்க. இந்த மாதிரி ரோட்ல நின்னு கத்துறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் அப்படித்தான் கத்துவேன். என்ன பண்ணிடுவேன்? இந்த ரோடு என்ன உன் அப்பா சொத்தா? சொன்னா கேட்க மாட்டீங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன விடு. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இறக்கி விடு. சொல்றத கேளு, இறக்கி விடு. எதுக்கு தூக்கிட்டு போறீங்க? நிறுத்து. ஏய், நில்லு. நீ பாட்டின்னு சொல்லனா உங்க பாட்டியை தான் சொல்லணும். இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான பையன் என்ன தூக்கிட்டு போறான், உங்களுக்கு பொறாமையா இருக்கா? எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, இவருக்கும் ப்ராப்ளம் இல்ல, உனக்கு என்ன? ஓஹோ, எனக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த பொண்ணுங்களுக்கு தான் ப்ராப்ளம். வயிறு எரியுதா? இந்த ஹேண்ட்ஸமான பையனை தூக்கி இருக்கான்னு பொறாமையா இருக்குல்ல? எப்பா நில்லுப்பா. ஏறுங்க, முதல்ல வண்டியில ஏறுங்க. நீங்க சீனியர் சிட்டிசனை கிட்னாப் பண்ணிட்டு இருக்கீங்க. வாங்க, இவன் அடிக்கலாம், விடக்கூடாது. ஒரு நிமிஷம், நான் கிட்னாப்பர் கிடையாது. இவங்க என்னோட பாட்டி, என்னோட பைத்தியக்கார பாட்டி. வண்டியில இருங்க. ரோஜா, ஏறுங்க. செல்லம். உள்ள போங்க, உள்ள போங்க. கரெக்ட்டேனா? ஸ்வீட் எல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும்ல? தேங்க் யூ. சீட் பெல்ட் போடுங்க. அதான் போட்டுட்டு இருக்கேன்ல, சும்மா கத்திக்கிட்டே இருக்க. போட்டாச்சு, கிளம்பலாம். இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்களே, உங்க வாய் வலிக்காதா? என்ன வாய் கூட வலிக்குமா என்ன? என்ன நீங்க பண்ணதுக்கெல்லாம் இதுவே ரொம்ப ஜாஸ்தி. நம்ம உடனே அமெரிக்காவுக்கு கிளம்பணும். பட் why? நீங்க இங்க இருக்கும்போது இவங்கள மாதிரியே பிஹேவ் பண்றீங்க. அட, என்ன நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? when you are in Rome, எந்த நாட்டுல இருக்கிறோமோ அந்த மாதிரி வாழணும். அட, இந்த மாதிரி நாலு கடைக்கு போகணும், ஷாப்பிங் பண்ணணும், திங்ஸ் வாங்கணும், எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அங்க என்னடா மால்ல ஷாப்பிங் பண்ணிட்டு ட்ராலியை தள்ளிக்கிட்டு போய்கிட்டே ஆனா இருக்கணும். பாட்டி 2-3 நாள் தான். இன்னும் 2-3 நாள் மட்டும் இதை நீங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அமெரிக்கா போறோம். அண்ட் தட்ஸ் ஃபைனல். பாட்டி வேண்டாம். பாட்டி என்ன பண்றீங்க? வாட் ஆர் யூ டூயிங் பாட்டி? And what are you doing? Emotional blackmail? நான் அமெரிக்காவுக்கு கண்டிப்பா வர மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் சரி, நான் வர மாட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. Go back to your America, okay? And don't worry, எனக்கு தனியா இருக்க தெரியும். பாட்டி நில்லுங்க. And don't create a scene now. வண்டியில உட்காருங்க, வீட்டுக்கு கிளம்பலாம். நான் போனா மேல தான் போவேன். இப்பதான் திரும்ப ஊருக்கு வந்திருக்கேன். And let me tell you, என்ன தூக்குறதுக்கு யாராவது ஒருத்தர் கண்டிப்பா கிடைப்பாங்க. உடனே உனக்கு ஒரு டிக்கெட் போட்டுக்கோ, திரும்ப அமெரிக்காவுக்கு போயிடு. இந்த மாதிரி எல்லாம் பேசி
என்ன மிரட்டாதீங்க. ஏன்னா நீங்க தான் இந்த பூமிக்கு பாரமா இருக்கீங்க. அதனால நீங்க என்ன மிரட்டி பார்க்கணும்லாம் நினைக்காதீங்க. ஏ விஷத்தை குடிச்சு என்னால இப்பவே சாக முடியும். அண்ட் பை த வே நான் எப்படி சாகணும்னு என்னால முடிவெடுத்துக்க முடியும். ஓகே கோ, யூ ஜஸ்ட் கோ. இங்க பாருங்க பாட்டி, we are going back to America and that's my final decision. தட்ஸ் யுவர் டிசிஷன். நான் இங்கிருந்து எங்கேயும் வரதா இல்ல. இங்க பாருங்க பாட்டி. போதும் போதும் நிறுத்து. இன்னைக்கு நம்மளுடைய கோட்டா முடிஞ்சிருச்சு. அண்ட் லிசன், இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை இன்னைக்கு சந்திக்கிறேன்னு நான் இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். வா. நான் இங்க வந்து என்ன பண்ண போறேன்? நீங்களே போங்க. ரத்னா, போய் கொஞ்சம் கதவு தரமா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சரிமா? நீங்க போங்க. ஓகே லிசன், நீயும் என் கூடவே வரணும். அவங்கள சந்திக்கிறதுனால நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? பாட்டி ப்ளீஸ். யாருன்னே தெரியாம அவங்க கதவை திறந்த உடனே நான் சிரிச்சுக்கிட்டே நிக்க முடியாது. இங்க பாருடா, நில்லு. நில்டா நில்லு. எங்கடா போற?